பீப்புள்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். லாங் வீடியோஸ்லாம் போட்டு ரொம்ப நாள் போல் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து டிவோஷனல் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விருப்பம் இருக்குது தான் கண்டிப்பாக பாருங்கள், வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து ஈவன் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அனைவருக்கும் ஆடி மாதம் நல்வாழ்த்துக்கள். ஆடி மாதம்னாவே வந்து திருவிழா மாதம் தான். இந்த வில்லேஜ் சைட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக கிராண்டாக நடத்துவாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். பட் எனக்கு இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஈவன் சென்னையில் கூட சூப்பராக அதை விட வந்து திருவிழா நடத்துவாங்க. ஒரு சின்ன சின்ன கோவில், லைக் நம்ம சிட்டிக்குள்ளெலாம் போகணும், இந்த பாரிஸ் கார்னர்லாம் போகணுன்னா சின்ன சின்ன சந்தில் வந்து சின்ன குட்டி குட்டி அம்மன் கோவில் இருக்கும். அதெல்லாம் வந்து ஈவன் வந்து சின்ன சின்ன வண்டிகளே உள்ளே வந்து மூவ் பண்ண முடியாது. அந்த மாதிரி கோவிலில் கூட வந்து அவ்வளோ அழகாக வந்து இந்த மாதிரி திருவிழா எடுத்து நடத்துவாங்க. ஸோ பார்க்கவே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ, லைக் சின்ன சின்ன சந்தெல்லாம் இருக்கும், அங்கெல்லாம் எங்கெல்லாம் வந்து இடம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து குட்டி குட்டியாக கட் அவுட் வச்சுட்டு லைட் செட்டிங்லாம் போட்டு அவ்வளோ அழகாக வந்து அந்த சின்ன கோயிலுக்கே வந்து இந்த கூழ் ஊற்றி அவ்வளோ சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. மற்ற மாதத்தில் வர விசேஷங்கள் பற்றி எனக்கு கரெக்டாக தெரியல. பட் இந்த ஆடி மாதம் அப்படின்னாவே வந்து நான் இங்கே இருந்து பார்த்தது வரைக்கும் வந்து அவ்வளோ அழகாக வந்து எடுத்து செய்வாங்க. அண்டு இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் வந்து ஆடி ஃபஸ்ட் டே வந்து எடுத்தது. மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துட்டு ஹஸ்பண்டுக்கு மட்டும் லஞ்ச் ரெடி பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு துரத்தி விட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து எல்லா ஒர்க்குமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து அன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து முந்தின நாளே பூஜை பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணதுனால அன்றைக்கி கொஞ்சம் வந்து ஹெவியாக தெரியல. பட் ஒரு வீடியோவும் எடுத்துகிட்டு வந்து பண்ணும் போதனால வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மற்றபடி வந்து ஒர்க்லாம் ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. அண்டு மெயினாக ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எதனா ஒரு விஷயம் புதுசாக தொடங்க போகிறோம், அப்படி இல்லைனா பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து குலதெய்வத்துக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அவருக்கு ஃபஸ்ட்டு ஒரு விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் தான். பட் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எனக்கு என்ன தெரிஞ்சிச்சோ நான் அதை மட்டும் தான் வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். லைக் சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும் எல்லா ஃபேமிலியிலும். இப்போது ஒரு வீட்டில் வந்து இது மாதிரி பண்ணுவாங்க, இன்னொரு வீட்டில் இதை மாதிரி பண்ணுவாங்க. பட் நான் அந்த மாதிரிலாம் எதுவும் எடுத்துக்கல. நார்மலாக என்னோடய மனசுக்கு வந்து என்ன தோணுச்சு, என்ன பிடிச்சிருந்துச்சோ அதை தான் வந்து நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீக்கே வந்து முடிவு பண்ணியிருந்தேன், ஆடி மாதம் பிறந்ததும் இந்த ஃபஸ்ட்டு டேவே வந்து அம்மனுக்கு வந்து கூழ் செஞ்சு படைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை, கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருந்தேன். ஸோ அன்றைக்கி மார்னிங் எழுந்ததும் வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அவருக்கு வந்து ஒரு விளக்கு போட்டுட்டு அவங்களுக்கு வந்து பொங்கல் வச்சதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ குலதெய்வம் கோயில் வந்து எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் மீன்ஸ் லைக் ஒரு 6 to 7 hours போல் ஆகும். கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் போய் வைக்க முடியாது. ஸோ வீட்லேயே வந்து அவருக்கு பொங்கல் வச்சிடலாம் சொல்லிட்டு கேஸில் தான் வந்து நார்மலாக பொங்கல் ரெடி பண்ணியிருந்தேன். பொங்கல் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அம்மனுக்கெலாம் அபிஷேகம் பண்ணிவிட்டு கூழ்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தது. முந்தின நாளே கூழ்லாம் வந்து ரெடி பண்ணி காசி வச்சதுனால வந்து ஸோ ஈஸியாக தான் இருந்துச்சு. பெருசாக வந்து ஒர்க்கு ஹெவியாக இருக்க மாதிரி தெரியல. எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா, எல்லா ஆங்கிள்லேயும் வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டே வந்து ஒர்க் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனாலேயே வந்து டைம் டிலே ஆகிட்டே இருந்தது. அன்றைக்கி வந்து 12:15 1:15 வரைக்கும் தான் வந்து நல்ல நேரம்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே எல்லாமே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவசரமாக தான் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் சொல்லுவாங்க குலதெய்வத்து கோயிலில் போயிட்டு பொங்கல் வைக்கிறது தான் ரொம்ப விசேஷம் சொல்லிட்டு. அது உண்மை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நம்மளுக்கு முடியாத பட்சத்தில் வந்து வீட்டிலேயே கண்டிப்பாக வச்சுக்கலாம். நான் ஏன் சொல்கிறேன்னா, குலதெய்வம் அப்படின்றது வந்து நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ணால் தான் அந்த அருள் கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலி அந்த குலதெய்வத்தோட மீனிங் என்னென்னா, நம்ம வந்து எந்த இடத்துல நின்று அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுறோமோ, நம்ம ப்ரேயர் கூட பண்ண வேண்டாம், நினச்சாவே போதும் நம்ம முன்னாடி வந்து நிற்பாங்க. அதுதான் வந்து குலதெய்வத்தோட மீனிங். ஸோ நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம்னா கண்டிப்பாக பயப்படாதீங்க. இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, ஐயோ சில பேர் இப்படி சொல்கிறாங்களே, என்ன இது தடங்கள், அப்படிலாம் நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டாம். ஸோ ஒரு பேரண்ட்ஸ் வந்து பசங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா நம்மளை வந்து பழி வாங்குவாங்களா என்ன, அப்படிலாம் இல்லைல்ல. ஸோ அது மாதிரி தான் தெய்வங்களும். அவங்கள நம்ம மனசார நினைக்கிறோமா, அவங்கள நினச்சி அவங்களுக்காக நம்ம வந்து வீட்டில் பொங்கல் வச்சு வழிபடுறோமா, அதுவே வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஸோ எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி, நான் கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்ல வரல. வீட்டு பக்கத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து மாதம் போகலாம். ஈவன் பௌர்ணமியில் அமாவாசையில் கண்டிப்பாக போயிட்டு சாமி பார்த்துட்டு வரலாம். லைக் எங்களை மாதிரி ரொம்ப தூரத்தில் இருக்குது,
ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா வந்து வருஷத்தில் 2 வாட்டி கண்டிப்பாக போய் பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்து சுத்தமாக போகாமலாம் இருக்கக்கூடாது. அது என்னை பொறுத்தவரை என்னென்னா வீட்டில் பொங்கல் வைக்கிறதும் கோவிலில் பொங்கல் வைக்கிறதும் பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. கோவிலுக்கு போனோன்னா ஒரு 4 பேரோட சேர்ந்து வைப்போம். ஸோ அதோட பாசிட்டிவிட்டி கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். வீட்டில் வைக்கிறதுனால நம்ம மட்டும் 4 செவத்துக்குள்ளே வைப்போம், அவ்வளோதான். மற்றபடி வந்து சாமி தண்டிப்பாங்க, சாமி குத்தமாயிடும் அப்படிலாம் நம்ம எதுவுமே யோசிக்க வேண்டாம். நம்ம வந்து உண்மையாக நேர்மையாக ஒரு விஷயத்த பண்ணாவே வந்து கண்டிப்பாக வந்து எந்த தெய்வனாலும் ஏற்றுக்கும். அண்டு பொங்கலுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து அம்மனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன். அபிஷேகத்துக்கு வந்து பெருசாக காஸ்ட்லியான பொருளாக நான் எதுவுமே எடுக்கலை. வீட்டில் இருந்த பால், அதுக்கப்புறம் குங்குமம், மஞ்சள் இதெல்லாம் வந்து தண்ணியில் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் கொஞ்சமாக பன்னீர் இதெல்லாம் வச்சு தான் வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன். மெயினாக வேப்பிலை எடுத்துக்கோங்க. ஒரு பித்தளை சொம்பில் வந்து கொஞ்சமாக தண்ணி நிரப்பிட்டு அதில் ஒரு ஏலக்காய், கொஞ்சம் ஜவ்வாது போட்டுட்டு ஒரு கொத்து வேப்பிலை வைக்கணும். அது கண்டிப்பாக பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த வருஷம் ஆடி மந்த் வந்து தேர்ஸ்டே தான் வந்திருக்கு. சில டைம்ஸ் சாட்டர்டே வரும், மண்டே, அந்த மாதிரி எந்த நாளில் வேணாலும் வரலாம். ஸோ நம்ம வந்து ஆடி ஃபஸ்ட்டு தான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஸோ நான் வந்து ஆடி ஃபஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு எந்த நாள் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அன்றைக்கி கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, சுவாமிக்கு வந்து மெயினாக வந்து எதை வைக்கிறோமோ இல்லையோ வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், அதில் வந்து ஒரு தாலி கயிறு, அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் இது கண்டிப்பாக வந்து வைக்கணும். ஏன்னா அவங்க வந்து பெண் தெய்வம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி தாம்பூலம் வச்சுட்டு தான் நம்ம வந்து பூஜை பண்ணணும். ஸோ அது ரொம்பவே விசேஷமானது. அண்ட் கண்டிப்பாக வந்து மாவிளக்கு போடுங்க. மாவிளக்கு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஆடி மாதம்னு இல்லை, நார்மலாகவே எல்லா மாதத்துலேயும் வந்து ஃப்ரைடே, டியூஸ்டே இந்த மாதிரி டைம்லலாம் வந்து நம்ம அம்மன் கோவிலில் போய் மாவிளக்கு போடலாம். அதுக்கு ரொம்ப வந்து பவர்ஃபுல்லானது. போக முடியல நம்ம வீட்டில் கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அம்மனுக்கு நம்ம வந்து ஒரு நெய்வேத்தியம் அந்த மாதிரி பண்ணுற டைமில், சாமி கும்பிட்ற டைமில் கண்டிப்பாக வந்து மாவிளக்கு போடுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் டே ஃப்ரைடேலேருந்து வந்து கண்டினியூ ஆகுது. ஃப்ரைடே ஈவினிங் போல் இருக்கும். பாரிஸ் கார்னருக்கு தான் வந்து கிளம்பியிருந்தேன். இந்த வீக் வந்து ஆடி அமாவாசை, ஆடி கிருத்திகைன்னு நிறைய விசேஷங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தேன். அண்ட் இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளினால எதனா அம்மன் கோவிலுக்கு போகணுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ அதே பாரிஸ் கார்னரில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோவில் ஒன்று இருக்குது, காளிகாம்பாள் கோவில். சென்னையில் இருக்க எல்லாருக்குமே வந்து அந்த கோவிலை பற்றி தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ரொம்ப வந்து பழமையான கோவில். சரி அங்கேயும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஈவினிங் ஒரு 5:30 போல் ஆகிடுச்சு. ஆட்டோவும் கிடைக்கல. ஸோ லேட்டாக தான் எனக்கு புக் ஆனதுனால ஒரு 5:30 போல் தான் வந்து கிளம்பியிருந்தேன். ஒரு 6:30க்கெலாம் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளவர் மார்க்கெட் போயிட்டேன். ஸோ ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து கோவிலுக்கு போய்க்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் வந்து பக்கம் தான். ஸோ 2 பேருமே சேர்ந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பேசிட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எப்படியும் எனக்கு ஒரு 1/2 hour போல் டைம் இருக்கும். அதில் வந்து பூலாம் வாங்கிட்டு ஸோ ரெடியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளவர் மார்க்கெட் தான் போயிருந்தேன். ஒரு 7 மணி போல் இருக்கும். நான் அந்த ஃப்ளவர் மார்க்கெட் போகும்போது பெருசாக அந்த அளவுக்கு கூட்டம்லாம் இல்லை. ஓரளவுக்கு வந்து எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க.
ஸோ எல்லா ஃப்ளவர்ஸுமே இருந்தது. எனக்கு கொஞ்சம் ஃப்ளவர் மார்க்கெட்டில் ஏன் டைம் ஆகிடுச்சுன்னா, நான் வந்து இந்த வாடாமல்லி ஃப்ளவர், கோழிக்கண்ட ஃப்ளவர்லாம் வந்து கேட்டிருந்தேன். அதெல்லாம் வந்து ஸ்டாக் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எப்போ இந்த மாதிரி வந்து பட்டன் ரோசஸ்லாம் வந்துச்சோ அதெல்லாம் இப்போ ரொம்ப வரதில்லம்மா, ஈவன் மார்க்கெட்டுக்குமே வந்து கம்மியாக தான் வருது, மாலை கட்டுறவங்க ஒரு 11:30 மதியம் போலலாம் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளவர்ஸ் வந்தாலுமே எனக்கு அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த வாடாமல்லிலாம் வந்து எவ்வளோ நாள் ஆனாலுமே வந்து அது கெட்டு போகாது, அழுகி போகாது. அவ்வளோ அந்த கலரே வந்து அவ்வளோ வைப்ரண்ட்டாக சூப்பராக இருக்கும். அண்ட் ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு ஷாப்பில் மட்டும் வந்து ஒரே ஒரு ட்ரே மட்டும் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு 50 ருபீஸ்க்கு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லா ஃப்ளவர்ஸுமே வந்து அஃபோர்டபுளாக இருந்துச்சு. லைக் தாமரைலாம் வந்து 3 ஃப்ளவர் வந்து 20 ரூபாய்க்குலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு தான் போயிருந்தோம். கோவிலில் வந்து அன்றைக்கி ஃபஸ்ட்டு ஆடி வெள்ளினால ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. சாமிக்கு வந்து ஊஞ்சல் அந்த மாதிரிலாம் வந்து அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்களும் சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளில வரும்போது ஒரு 9:30 போல் ஆகிடுச்சு. ஸோ எப்படியும் வீட்டுக்கு போக ஒரு 10:30 மணி போல் ஆகிடும். ஸோ போகிற வழியே டின்னர் முடிச்சலாம் சொல்லிட்டு மெரினாவில் தான் வந்து சாப்பிட்டு போனோம். என்ன தான் வந்து டைம் அதிகமானாலும் பட் அந்த டிராஃபிக் மட்டும் வந்து அந்த சென்னையோட டிராஃபிக் சுத்தமாக வந்து குறையல. அதிகமாக வந்து கொஞ்சம் மெரினா அப்புறம் அடையார் இதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஓஎம்ஆர்லாம் வரும்போது வந்து செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு. நைட்டு 10:30 மணிக்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வர மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த மெட்ரோ ஒர்க்லாம் நடக்கிறதுனால என்னன்னு தெரியல. ஸோ நைட்டுமே வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே சாட்டர்டே அப்போது வந்து எடுத்தது. போயிட்டு வந்த டயர்டில் நான் எந்த ஃப்ளவர்ஸுமே வந்து ஓப்பன் பண்ணலை. சரி ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்போ எடுத்தது தான். சரி கொஞ்சமாக வந்து காத்தடை விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால வந்து எல்லாமே ஓப்பன் பண்ணியிருந்தேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு லாங் வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் திஸ் பை ஃப்ரம் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.